அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 10 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான வாக்குப்பதிவு வந்து இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வந்து தொடங்கியது. எல்லா வாக்குச்சாவடிகளில் வந்து சுமூகமாக வந்து போலிங் ப்ராசஸ் வந்து சுமூகமாக தொடங்கியிருக்குது. மற்றும் இன்றைக்கு தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 3540 வாக்குச்சாவடிகள், 1065 லொக்கேஷன்ஸ் இருக்க வாக்குச்சாவடிகளில் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளில் வந்து சட்டம் ஒழுங்கு மற்றும் சுமூகமாக வாக்குப்பதிவு பணிகள் வந்து பார்க்குறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம். குறிப்பாக சிஏபிஎஃப் டிப்ளாய்மெண்ட் மற்றும் அதர் ஸ்டேட் போலீஸ் டிப்ளாய்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து செக்யூரிட்டி மெஷர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அதர் சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற சீனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து தொடர்ந்து எல்லா வாக்குச்சாவடிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்ரி 1 hour 2 hour காலகட்டத்தில் வந்து விசிட் பண்ணிவிட்டு எல்லா வாக்குப்பதிவு வந்து சுமூகமாக நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் மற்றும் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து வாக்காளர்களுக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அனைவரும் வாக்குச்சாவடி வந்து 100% போலிங் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து வரணும். அப்படி வந்து பல வகையான முயற்சிகள் நம்ம எடுத்திருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்குப்பதிவு பர்சன்டேஜோட கண்டிப்பாக வந்து இந்த தடவை வந்து அதிகமாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறோம். காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 7 மணிலேருந்து ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல முறையில் இருக்குது. எல்லா வாக்குச்சாவடிகள் வந்து வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஈவினிங் 6 மணிக்கு வந்து நம்ம வந்து ஓட்டர் டர்ன் அவுட் எடுக்கும்போது கண்டிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்குப்பதிவோட கண்டிப்பாக இது நல்ல முறையில் இருக்கும் அப்படி எதிர்பார்க்குறோம். அனைத்து வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அந்த தாமதத்தோட வாக்குச்சாவடியில் நேரம் நீட்டிக்கப்படுமா சார்? எங்கெங்கெல்லாம் வந்து இவிஎம் மோஸ்ட்லி வந்து இவிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும். அந்த இவிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இமீடியட்லி ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு உண்டான பணிகள் வந்து தொடங்கியிருக்கு. அதனால் தாமதமாக தொடங்கியிருக்கு. அவங்களுக்கு எல்லா இதில் வந்து போலிங் டைம் வந்து 7 AM to 6 PM, காலையில் 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. இன்கேஸ் 6 மணிக்கு முன்னாடி கூட வரிசையில் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டோக்கன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாக்குப்பதிவு பண்ணுறாங்க வந்து ஏற்பாடுகள் பண்ணுறோம். 6 மணி வரைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து வரிசையில் இருப்பாங்க அவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. வெயிலின் ஏற்பாடுக்கு வந்து பந்தல் போட்டிருக்கீங்க, தண்ணி வச்சுருக்கீங்க. இனி வந்து கூடுதலாக ஏதாச்சும் வெயில் அதிகமாக இருந்துச்சு சிரமப்பட்டாங்கன்னா வேறு ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு திட்டமிடுது சார்? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாக்குச்சாவடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து நம்ம கலர் கோடிங் ஏற்பாடு கூட பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து கிளஸ்டர் பூத்ஸ், ஒரே இடத்துல வந்து நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்கிற இடங்களில் வந்து வாக்காளர்களுக்கு வந்து சுமூகமாக வந்து அவங்க வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க உண்டான எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முக்கியமாக கலர் கோடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிங்க், மரூன், லைட் ப்ளூ, ப்ரௌன் உள்ளிட்ட 5 கலர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து வர வாக்காளர்களுக்கு நேரடியாக என்ட்ரன்ஸ்லேருந்தே வந்து அவங்களுக்கு என்ன வாக்குச்சாவடி இருக்குது அப்படி வந்து மார்க்கிங் மூலமாக வந்து இது பண்ணியிருக்கோம். மற்றும் இந்த வெயில் 4 நாளில் நம்ம வந்து அதுக்குண்டான எல்லா வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மெடிக்கல் டீம்ஸ் வந்து எல்லா முக்கியமான இடங்களில் வந்து இருக்கும். அதனால் ஏதாவது வந்து உதவி தேவை இருந்தால் உடனுக்குடன் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். எல்லா முக்கியமான லொக்கேஷன்ஸில் வந்து வாலண்டியர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட சீனியர் சிட்டிசன்ஸ் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு வாக்குச்சாவடி சென்டருக்கு உண்டான எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. நல்லா கலர்ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. செலவினம் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் முக்கியமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியத்துவம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வருகின்ற எல்லா வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வரும்போது வாக்களித்து வெளியே போகும்போது வந்து அந்த ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு மெமரபிளாக இருக்கணும். நல்ல முறையில் வந்து எல்லா ஏற்பாடுகள் இருக்குது. ஜஸ்ட்டு வாக்களிப்பது மட்டுமே இல்லாமல் இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து அவங்கள ஒரு பார்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படி ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் க்ரீன் போலிங் ஸ்டேஷன், பிங்க் போலிங் ஸ்டேஷன், யூத் மேனேஜ் போலிங் ஸ்டேஷன் அப்படி வந்து பல வகையான கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே மட்டுமே இல்லாமல் எல்லா இடங்களில் குறிப்பாக ஒரு 85 லொக்கேஷனில் இந்த மாதிரி நம்ம முயற்சி எடுத்திருக்கோம். வாக்காளர்கள்லேருந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வாங்குறதுக்கு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து எல்லா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு என்னுடைய வேண்டுகோள், எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு எபிக் கார்டை வந்து நம்ம எல்லோரும் டெலிவர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து 100% வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஹாட் வெதர் வெயில் காலனால நம்ம வந்து பட்டர் மில்க்கு கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கூட வந்து நம்ம வாக்குச்சாவடி எல்லா இடங்களுக்கு வாக்காளர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். மலைவாழ் மக்கள் சார், பரம்பிக்குளம் மாழியார் மேலே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு வந்து நம்ம முக்கியமாக வந்து வனத்துறை மற்றும் நம்ம எலெக்ஷன் ஆஃபீஷியல்ஸோடு இணைந்து அவங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து எஸ்டேட்ஸில் உள்ளே இருக்கிற எல்லா வாக்காளர்களுக்கு வந்து எடுத்து போகிறதுக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 வண்டிகள்
10 சட்டமன்ற தொகுதி 40 வண்டிகள் இருக்குது. அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சரி சீனியர் சிட்டிசன் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் கூட வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அவங்க கால் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு சென்றதுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வசதி கூட வந்து வாக்காளர் பயன்படுத்தலாம். நன்றி.